கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நமக்கு தேவன் இந்த நாளிலே வார்த்தையை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளினுடைய நேரங்களிலே அநேக நேரங்கள் நாம் தேவைகளை குறித்து கலங்குகிறோம், எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறோம், என்ன செய்வது என்று நாம் அங்கலாய்க்கிறோம். ஆனால் வேதத்திலே இப்படியாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் இல்லாத போது, தேசத்திலே மழை இல்லாத பஞ்ச காலத்திலே இந்த மிருகங்கள் எல்லாம் மடிந்து விடுமே என்று சொல்லி அங்கலாய்த்த போது கர்த்தர் இப்படியாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக இந்த வார்த்தையை தருகிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அதே போல அவர்கள் பள்ளத்தாக்குகளை வெட்டினார்கள், மழை பெய்யவில்லை, காற்று அடிக்கவில்லை, ஆனால் தண்ணீர் பள்ளத்தாக்களை நிரம்பியது. இன்றைக்கு கூட உங்களுடைய அநேக தேவைகளிலே, அநேக பிரச்சனைகளிலே நீங்கள் கலங்காதீர்கள். நிச்சயமாய் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே, தேவனிடத்திலே நம்பிக்கையாயிருந்து ஜெபம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தேவைகளை காற்றையும் காணாதபடி, மழையும் பார்க்காதபடி, உங்களுடைய தேவைகளையெல்லாம் கர்த்தர் சந்திக்க நிச்சயம் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் நிச்சயம் சந்திப்பார். அவராலே உங்களுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி அடைய செய்ய முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.